வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு 2 புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசுலேயும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருடம் 2025 எப்போ புதிய பயனாளிகளை சேர்க்க போகிறாங்க, புதிய அப்ளிகேஷன் எப்போ வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த தகுதி அடிப்படையில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ எப்போ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து இந்த மாதம் 1000 ரூபாங்கிறது வங்கி அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தமிழக அரசுலேருந்து அதாவது வரக்கூடிய அடுத்த மாதம் ஜூன் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 9,000 சிறப்பு முகாம்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் போட போகிறாங்க. ஸோ அந்த முகாமில் விடுபட்டவர்களாக இருக்கட்டும், நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா 2025 புதுசாக ரேஷன் கார்டு பெற்று அப்ளை பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், அனைவரும் எளிமையாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வகையில் அந்த முகாம் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து 2 புதிய அறிவிப்பா. ஸோ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 தகவல் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது மெயினாக யாருக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் விடுபட்டவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தகவலை அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது பொருந்தும். ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, மெயினாக அந்த நிராகரிக்கப்பட்டவர்கள் விடுபட்டவர்களுக்கு தமிழக அரசு மூலியமா என்ன தகவல் வந்திருக்கு, இது என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வாங்க நம்ம இந்த தகவலை வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ மெயினாக இதில் நிராகரிக்கப்பட்டவர்கள் விடுபட்டவர்களுக்காக ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசுலேயும் தெரிய வந்திருக்குது. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும். ஆனால் இதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இத்திட்டத்தின் கீழ் பணம் தரப்படாது. மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும். தகுதியில்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த வருடம் என்னதான் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் அப்ளை பண்ணாலும் ஸோ இதுலேயே தகுதி அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தகுதி இல்லாதவங்களுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா விடுபடுறதுக்கும் நிராகரிக்கப்படுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. இதில் என்னென்னு பார்க்கும்போது ஒரே வீட்டில் 2 பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு ரூபாய் 1000 பெற விண்ணப்பிக்கலாமா என்ற கேள்வி பலருக்கு எழுந்துள்ளது. இதற்கு தமிழக அரசு விதிகள் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதனால் பலரும் தங்கள் ரேஷன் கார்டுகளில் மாற்றங்களை செய்ய தொடங்கியுள்ளனர். உதாரணமாக உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்கலாம், அவர் பென்ஷன் வாங்கலாம். இதனால் வீட்டில் உள்ள மருமகளுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் போகலாம் என்ற அச்சம் ஏற்படலாம். இதனால் பல வீடுகளில் பாட்டிகளின் பெயர்களை ரேஷனில் இருந்து நீக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் உங்கள் வீட்டில் எத்தனை பெண்கள் அரசின் பென்ஷன் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. அந்த ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவி யாரோ அவருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ரேஷன் அட்டையில் வயதானவங்க யாராவது இருக்கிறாங்க, அவங்களுக்கு பென்ஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா நீக்க வேணாம். ஸோ குடும்ப தலைவியாக யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா வழங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் அவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் பென்ஷன் பெறக்கூடாது. அதாவது குடும்ப தலைவியாக இருப்பவர் பென்ஷன் பெறக்கூடாது. அதேபோல் அவர்களின் கணவர் அரசு வேலை செய்யக்கூடாது. மற்றபடி ஒரே வீட்டில் பல பெண்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பென்ஷன் பெற்றாலும் குடும்ப தலைவி என்ற பெயரில் உள்ள பெண்ணுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ குடும்ப தலைவியாக யார் இருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா அரசு துறையில் இல்லாமல் ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாவது பென்ஷன் வழங்காமல் அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் ஸோ இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப தலைவி அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா இந்த வருடத்திலும் வழங்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் மூலிமா பார்த்தீங்கன்னா கடந்த முறை அப்ளை பண்ணவங்களுக்குலாம் ஒருவேளை விடுபட்டுருக்கலாம். ஸோ இந்த ரீசன் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவுபடுத்துகிற விதத்தில் தமிழக அரசுலேருந்து இந்த தகவல் வந்திருக்குது. ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் நீங்கள் பயனுள்ள தகவலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதே போல் வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.